ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பிஸ்தா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸல் சீட்டில் இருக்கிற பர்டிகுலர் சேல்ஸ் வேல்யூவை எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கிறீங்க. இங்கே நிறைய ப்ராடக்டோட சேல்ஸ் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ் லிஸ்ட்டில் 87 ரோஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் பர்டிகுலர் வேல்யூ, அதாவது 20லிருந்து 23, இந்த டோட்டல் வேல்யூஸை நான் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இதை எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னா, இதை மானிட்டர் பண்ணணுன்னா நீங்கள் இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எந்த வேல்யூவோ அந்த வேல்யூக்கு நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஸோ இப்படி தௌசண்ட்ஸ் ரோ இருக்கிறப்ப உங்களால் ஈஸியாக வாட்ச் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்ஸல்லேயே ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா வாட்ச் விண்டோ ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த 80 to 85 வரைக்கும் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்ஸோட வேல்யூவை நான் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா டேபுக்கு போய்க்கோங்க. இங்கே வாட்ச் விண்டோ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட்ச் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இங்கே ஆட் வாட்ச் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் செல்ஸோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடும். கிளிக் ஆட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ச் லிஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் செல்ஸ் வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மூவ் ஆகிடும். ஸோ ஹைலைட் ஆகின்றோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த செல்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறப்ப டோட்டல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதுவும் இம்மிடியேட்டாக அந்த வாட்ச் விண்டோவில் அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி எவ்வளோ ஷீட்ஸ் இருந்தாலும் அவ்வளோ ஷீட்ஸோட செல்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் ஷீட்டுக்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 செல்ஸ் வேல்யூவை மானிட்டர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வாட்ச்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஷீட் 1க்கு மூவ் ஆகிட்டு இந்த செகண்ட் ஷீட்டோட வேல்யூவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வாட்ச் விண்டோ எக்ஸல் ஷீட்டில் என்ன நீங்கள் அப்டேட் பண்ணாலும் இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வழியில் உங்களுடைய எக்ஸல் ஷீட்டோட செல்ஸ் வேல்யூவை ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம் இந்த வாட்ச் விண்டோ ஃபீச்சரை யூஸ் பண்ணி. எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.